ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சின்ன கேப் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஃபேமிலியில் சில லாஸஸ். நம்ம கலப்பைக்காரன் பேக்கில் வந்து வேட்டையன் வேறு போயிட்டார். நிறைய வீடியோ போடுறக்க ஒரு அந்த மன நிலையிலே இல்லாமல் இருந்தேன். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இந்த நாய்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்ட், அதில் குறிப்பாக வந்து இந்த கண்மணியோட இன்ட்ரோவில் இது ஒரு பார்ட். அருத்ராக்கும் கண்மணிக்குள்ளேயும் இருக்க ஸ்பெஷல் பாண்ட். இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலேருந்து நான் என்ன எல்லாருக்கும் தெரியப்படுத்த நினைக்கிறேன் அப்படின்னா வந்து நாய்களுக்கு உணவு, எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துட்டு வளர்த்துனா போதாது. உணர்வுபூர்வமான மிருகங்களும் கூட நாய்கள். அதுக்கும் வந்து அன்பு, பாசம், உறவு எல்லாமே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ கண்மணி அருத்ரா பாண்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி வேட்டையன் வந்து நல்ல ஒரு ஆக்டிவான பப்பு, நல்ல ஸ்ட்ரக்சர் இருந்தது எடுக்கும்போது. அன்ஃபார்ச்சுனேட்லி அவனை எடுத்த நேரத்தில் ஒரு 4 நாள் தான் என்னால் அவன் கூட இருக்க முடிஞ்சுது. மிச்ச நாள் வந்து ஒரு பயணத்திலே இருந்தேன் நிறையா. அதனால் அவனை கவனிக்க முடியாமல் போச்சு. அந்த நேரத்தில் வேல்பாரி தான் வந்து வேல்பாரி தான் அவனை கவனிச்சிக்கிட்டான். ஸோ அவனுக்கும் வேல்பாரிக்கும் இடையில இருக்க பாண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. வேட்டையன் வந்து நிறைய வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல. அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்கிற அந்த பிக்சர்ஸ் மட்டும் சிலது இருக்குது. இது வந்து வேட்டையனோட ரிமெம்பரன்ஸாக நான் கொஞ்சம் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பிக்சர்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து நம்ம வேல்பாரி வந்து வேட்டையனோட பாண்டாக இருந்தான். அந்த கடைசி பிக்சர் வந்து அவன் இல்லாமல் இருந்த ஒரு 3 நாள் வந்து ரொம்ப அப்செட்டாக இருந்தான் வேல்பாரி. நாங்கள் வந்து கொஞ்சம் அவனை எங்கள் கூட வச்சு கொஞ்சம் தேத்தி இப்போ ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 15 நாள்லேயே வந்து வேல்பாரி வந்து வேட்டையனை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கண்மணிக்கு அருத்ராக்கும் இடையில இருக்க பாண்டிங் வந்து அப்படி ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் ரொம்ப டீப்பான பாண்டிங். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்மணி வந்து அருத்ரா இன்ட்ராக்ட் பண்ண நினைக்கும் போது பார்த்திங்கன்னா அருத்ரா அவகிட்ட பாசிட்டிவாக தான் அப்ரோச் பண்ணான். ஆனால் கண்மணி வந்து கொஞ்சம் சந்தேகத்திலே தான் இருந்தா. இனிஷியலாக ஃபார்முக்கு வந்த புதுசில் கண்மணி ரொம்ப சந்தேகத்தில் இருந்தால எல்லா நாயும் வந்து கண்மணி வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ண முயற்சி பண்ணும்போது அருத்ராவும் அந்த டாமினேஷன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணான். பட் இருந்தும் அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்குள்ள பாண்டு டெவலப் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கே வந்து புரியுதுங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு பாண்டு. 2 பேரும் வந்து ஒன்றா தான் சுற்றுறாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே சுற்றினாலும் ஒன்றா தான் சுற்றுவாங்க. 2 பேரையும் ஒரே குண்டுக்குள்ளே போட்டு போகலாம், பிரச்சனையே இருக்காது. சாப்பாடு வச்சா கூட அடிச்சிக்க மாட்டாங்க. கண்மணி வந்து ஏதாவது ஒரு நாய் வந்து டாமினேட் பண்ண முயற்சி பண்ணால் அறுக்குறாங்க, நடுவில் வந்துடுவோம். அது வந்து நீங்கள் செகண்ட் இன்ட்ரோ வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது இங்கேயும் நடக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்மணியும் வந்து அருத்ரா இருக்கும்போது தான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா, ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கா, ஒரு அந்த சந்தேகப்படுறதோ ஒரு ஸ்ட்ரெஸ்டு ஃபீலிங்கோ இல்லாமல் இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வேல்பாரி வந்து கூட வளரும்போது கண்மணி வேல்பாரி இன்ட்ராக்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா அருத்ரா வந்து வேல்பாரி கண்மணி பண்ணாமல் இருக்கிற நடுவில் வந்து தடுத்தாக்க. இத்தனைக்கு வேல்பாரி அவள் பையன் இருந்தாலும் அவன் மேலே இருக்க அக்கறையை விட கண்மணி மேலே அருத்ராக்கு அக்கறை அதிகமாக இருந்துச்சு. பட்டு இப்போ கொஞ்ச நாள் வந்து அருத்ரா கண்மணி வந்து இங்கே நம்ம இருந்தாங்க. அந்த நேரத்தில் வேல்பாரி கூடயும் நல்ல பாண்டிங் ஆச்சு. நல்லாவே வந்து விளையாட ஆரம்பித்தாங்க. பட் அருத்ராவை வந்து நான் தனியாக ஃபார்முக்கு கொண்டு போய் போட்டு கண்மணியை வீட்டில் வைக்கும்போது கண்மணி அகைன் கொஞ்சம் சேட் ஆகிட்டேன். திருப்பி ஃபார்முக்கு போனோன்னா வந்து அவள் பயங்கர குதுங்கலாம். 2 பேரும் ஒன்றா ஒரே விளையாட்டு ஓடுறதுக்கு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதுக்கு நல்லா விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இந்த பாண்டு வந்து லெஜிட்டிமேட்டாக இந்த பாண்ட் இருக்குங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. எப்போன்னா வந்து ரீசெண்டாக திப்பு வரும்போது சரி கண்மணி அவங்க கூட பழக்கமான ஆளுங்கிறதுனால கண்மணி இன்ட்ராக்ஷனுக்காக கொண்டு வந்திருந்தேன்.
அருத்ராவையும் கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் அருத்ரா ஃபஸ்ட்டு மூவ் பண்ணப்போ கண்மணி டல் ஆகிட்டா. அப்போ தான் வந்து எனக்கு இந்த பாண்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டு அப்படின்னு புரிஞ்சுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதாவது வந்து இவங்க 2 பேரும் வந்து அப்பியரன்ஸில் கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதை தாண்டி 2 பேரும் வேறு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லைன்ஸு, சம்மந்தமே கிடையாது. இப்போ பழகி ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. ஆனால் வந்து ஏதோ சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப நல்ல பாண்டிங் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நாய்களுக்கு வந்து உணவு, எக்ஸசைஸ் தவிர இன்னும் சில தேவைகள் இருக்குது. அதுங்க வந்து ஒரு பேக்காக வாழ்கிற மிருகங்கள்ங்கிறதுனால அந்த பேக்குக்கு உள்ள வந்து வெறும் வேட்டையாடுறது அதுக்கு மட்டும் கிடையாது. பேக்குங்கிறது வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ இந்த ஃபேமிலி கான்செப்ட் வந்து நாய்களுக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரே ஒரு நாய்க்குட்டி தான் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா நிச்சயமாக அது கூட நிறையா நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அதனுடைய எமோஷ்னல் நீட்ஸை வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஒரு நாய்க்கு வந்து ஃபுட்டு, டயட்ரி நீட்ஸு, எக்ஸசைஸ் நீட்ஸ் தவிர எமோஷ்னல் நீட்ஸும் இருக்குங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஒரே ஒரு நாய் வளர்க்குற பட்சத்தில் அது கூட டெய்லி ஒரு சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் விளையாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதை தாண்டி பாண்டிங், பக்கத்தில் போட்டு சும்மா தடவி கொடுக்குறது, அது கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேணும். அது இல்லைன்னா அந்த பப்பி வந்து மென்டலி ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்காதுங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். மல்டிபிள் டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது. பட் கோம்பை டாக்ஸில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, டாமினேட்டிங் அண்ட் பொசசிவ் நேச்சர் இருக்கனால ஒன்றுக்கு ஒன்று வந்து ஒத்து போகாது. ஆனால் எந்த நாய்களுக்குள்ளே ஒத்து போகுதுங்கிறது நீங்கள் கவனித்து அந்த நாய்களை மட்டும் தனித்தனியாக வச்சிங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்கும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அருத்ரா கண்மணி வந்து மாதிரியான பாண்டு என் ஃபார்மில் வேறு எந்த டாக்ஸ் கிட்டையும் பார்க்கல. பட் அதே சமயம் குரூப்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அருத்ரா கண்மணி கூட வந்து நான் சண்டி விட்டேன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. அதே வந்து திப்பு விட்டால் ப்ராப்ளம் வரும். ஏன்னா அருத்ராக்கு திப்பு பிடிக்கல. பட் திப்பு, ரவுடி, அருவி 3 பேர் விட்டால் அவங்களுக்கு இடையில எந்த ப்ராப்ளமும் வர மாட்டேங்குது. அதே சமயம் வந்து மேல்ஸ் எந்த மேலையுமே ஒன்னோட ஒன்று அதிகம் வைக்க முடிய மாட்டேங்குது. கண்டிப்பாக மேல்ஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் மேல்ஸ் வந்து வச்சுருக்கும்போது அப்படி ஒன்றா அதுங்க பழகிறது கிடையாது. அப்படி பழகணும் அப்படின்னா வந்து ஹைரார்கி எஸ்டாப்ளிஷ் ஆகணும். அதாவது அது ஒன்று டாமினேட் பண்ணி அதனால சில காயங்கள் கூட நடக்கலாம். டாமினேட் பண்ணி இதுதான் லீடர்னு எல்லாம் அசர்ட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு நாய்கள் வந்து ஒன்றா மேல் டாக்ஸ் வந்து சுற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே தான் ஃபீமேல் டாக்ஸுக்கு கோம்பையை பொறுத்த வரைக்கும் அப்ளை ஆகுது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நாய்களுக்கு அடிபடக்கூடாது, காயமாகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதை அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால வந்து இன்னும் வந்து அந்த ஹைரார்கி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து மல்டிபிள் மேல்ஸ், மல்டிபிள் ஃபீமேல்ஸ் உள்ள கிளியராக எஸ்டாப்ளிஷ் ஆகலை. ஃபீமேல்ஸில் கூட ஓரளவுக்கு சண்டைகள் கம்மி, பட் மேல்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேல் வந்து எப்போவுமே தனித்தனி குரூப்பை தான் விட வேண்டி இருக்குது. ஃபாதர் சன் அந்த மாதிரி இருக்கும்போது பெரிய பிரச்சனை வரதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது குரூப்ஸாக விடுறது பார்த்தீங்கன்னா நெரியன், கரிகாலன், குறும்பி, இவங்க 3 பேர் ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் வந்து சண்டி, அருத்ரா, அருவி இவங்க 3 பேர் ஒரு குரூப்பு. சண்டி, அருத்ரா, சாரி கண்மணி இவங்க ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் நம்ம அருவி, ரவுடி, திப்பு, புத்துக்காது 3மே ஒரு குரூப்பு. அதுக்கப்புறம் கன்னி நாய்கள் ஒரு குரூப்பு. இந்த எந்த குரூப்லையும் சேராமல் இருக்கிறது தேன். அவளோட இன்ட்ரோலே நான் சொல்லிட்டேன், அவள் ரொம்ப யூனிக் கேரக்டர், யாரையுமே ட்ரெஸ்ட் பண்ணுறது இல்லை, எல்லாருமே சண்டைக்கு போகிறாங்கனால அவள் தனியாக தான் ரூம் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனு. திப்பும் கிட்டத்தட்ட அப்படி தான். ஆனால் அவனுக்கு ரவுடியும் அருவியும் செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மாதிரி குரூப்பாக இருக்கும்போது நம்ம அதுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணினா கூட அதுங்களுக்கான எமோஷனல் நீட்ஸ் அதுங்களுக்குள்ளே சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. ஒன்றோட ஒன்று விளையாண்டுக்குது, இன்ட்ராக்ட் பண்ணி அதுங்க ஹாப்பியாக இருக்குது. இப்போ வேல்பாரியே வந்து வேட்டையம் போனதுக்கப்புறம் தனியாக கீழே இருந்ததுனால தான் வந்து அவன் கொஞ்சம் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக இருந்தான். அப்புறம் நம்ம கூட வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனையாகலை. பட் என்னென்னா திப்பு கூட இவனுக்கு செட் ஆக மாட்டேங்குது. அதனால இவன் தனியாக இருக்கிறாங்கனால நம்ம கூட நிறைய நேரம் வச்சுக்கிறோம். இப்போ வீட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 4 to 5 hours நம்ம கூட தான் இருக்கேன். நைட்டு வந்து நாங்கள் எங்கே ஸ்லீப் பண்ணுறோமோ அதே ரூமில் தான் அவன் ஸ்லீப் பண்ணுறான் வேல்பாரி. ஸோ இந்த மாதிரி நாய்களுக்கு கண்டிப்பாக எமோஷ்னல் நீட்ஸ் இருக்குது. அதையும் புரிஞ்சு நீங்கள் நாய் வளர்த்தீங்கன்னா அது ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமான நாய் தான் வந்து எப்போவுமே ஆக்டிவாகவும் துள்ளி குதிச்சு விளையாட்டாகவும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற விதமாகவும் இருக்கும். ஒரு நாய் வந்து சந்தோஷமாக இருக்கா இல்லையாங்கிறது அதனுடைய டிமீனர் வச்சு தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு உங்களை பார்த்தோன்னா குதிச்சு ஓடி வர்றது, வாழாடுறது, இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது, நிறைய திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா அந்த நாய் வந்து எமோஷ்னலி மென்டலி வந்து ஹெல்த்தி அண்ட் ஹாப்பியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதே வந்து அந்த நாய் வந்து ஒரு மாதிரி ஒரே இடத்துல படுத்து சோகமாக வருது மாதிரி இருக்குது,
நீங்கள் கூப்பிட்டா ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, நீங்கள் வெளியே போயிட்டு வந்து அவங்களை க்ரீட் பண்ணுற மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு வகையில் டிப்ரெஸ்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே புரிஞ்சு தான் நம்ம வந்து நாய்கள் வளர்த்தணும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து இந்த எமோஷ்னல் போர்ஷன்ட்டையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா ரொம்ப பேலன்ஸ்டு டெம்பரில் இருக்கும். கோம்பை நாய்களே வந்து நிறைய பேர் சொல்கிற மாதிரி பார்க்குறவங்க எல்லாரையும் கடிக்கிற அந்த வேலையெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பேலன்ஸ் டெம்பராக இருக்கும். நம்ம சொல்கிறது நிறைய கேட்போம், நமக்கு வளர்த்துறது ஈஸி பேலன்ஸ் டெம்பரில் இருக்கிற டாக்ஸை. ஸோ அதனால் இந்த விஷயத்தையும் வந்து நாய் வளர்க்குறவங்க எல்லோரும் கவனிங்க. அவங்கவுங்க நாய்களுக்கு டயட்ரி, எக்ஸசைஸ் அண்ட் எமோஷனல் நீட்ஸ் மூணையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். கண்மணி இன்ட்ரோ சீரீஸ் வந்து லாஸ்ட் பார்ட் வந்து அடுத்து போடலை, ஏன்னா வந்து கண்டினியூஸாக கண்மணியே தான் வந்துட்டு இருக்குது. வேறு ஒரு நாயோட விஷயத்தை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்மணி இன்ட்ரோ சீரீஸை க்ளோஸ் பண்ணுவோம். See guys, until then, bye from us.